அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். திருப்பரங்குன்றம் தர்கா தொடர்பாக பேரணி நடத்த கோரிய மனுவை தள்ளுபடி செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. விவரங்களுடன் செய்தியாளர் கருணாகரன் இணைந்திருக்கிறார். கருணாகரன், இந்த மனுவின் பின்னணி என்ன? அதாவது திருப்பரங்குன்றம் அந்த தர்காவினுடைய வழிபாட்டு உரிமைகளை பாதுகாக்கும் வகையில் சன்னதி தெருவில் இருந்து திருப்பரங்குன்றம் பேருந்து நிலையம் வரை பேரணி மற்றும் ஆர்ப்பாட்டம் நடத்த கோரி அந்த ஜமாத்தை சேர்ந்த சையது ராஜா உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதி தனபால் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது அரசு தரப்பில் இந்த இடத்தில் ஆர்ப்பாட்டம் மற்றும் போராட்டம் நடத்த அனுமதி ஏற்கனவே மறுக்கப்பட்டுள்ளது. அங்கு உள்ள ஏற்கனவே ஒரு அமைப்பினர் நடத்திய ஆர்ப்பாட்டத்தில் மத பிரிவினை தூண்டும் வகையில் பேசியது தொடர்பாக வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. எனவே சமூக நல்லிணக்கத்தை கருத்தில் கொண்டு அந்த பகுதியில் ஆர்ப்பாட்டம் போராட்டம் நடத்த அனுமதி மறுக்கப்பட்டுள்ளது என்று அரசு தரப்பில் அங்கு அனுமதி வழங்கக்கூடாது என்று எதிர்ப்பு தெரிவித்தார். இதைத் தொடர்ந்து நீதிபதி சட்டம் ஒழுங்கு பிரச்சனைக்கு குந்தகம் விளைவிக்கும் எந்த ஒரு போராட்டத்திற்கும் அனுமதி வழங்க முடியாது, மேலும் பொதுமக்கள் நலன் கருதியும் சட்ட ஒழுங்கை கருத்தை கொண்டும் காவல்துறை அனுமதி மறுத்தது சரியே என்று கூறி மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். விவரங்களுக்கு நன்றி கருணாகரன்.